ஒரு அனாதை மாதிரி உங்க ஆதரவை தேடி வந்திருக்கேன். நீங்க அனாதை இல்ல தம்பி, உங்க பின்னாடி நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் பாருங்க. வேலைக்கு ஒரு வீட்டுல சாப்பிட்டாலும் நீங்க ஆயுசு முழுக்க சாப்பிடலாம் தம்பி. அந்த அளவுக்கு அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, ஆளுங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அண்ணே, இனிமே இந்த நாட்டுல உங்களுக்கு எத்தனை தம்பிங்க தெரியுமா, எத்தனை தங்கச்சிங்க தெரியுமா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆனா தம்பி, உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புனாலே அந்த திலகவதி, அவளை மட்டும் விடக்கூடாது. எதுக்கு? எதுக்கா? நடந்த உண்மை அப்படியே மாத்தி சொல்லிட்டாளே தம்பி. அதான் அரசியல்வாதி. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தானே நீங்க ஓட்டு போடுறீங்க. செய்யற தப்பையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அவங்க மேல ஆத்திரப்படுறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம் தம்பி? இத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்களே, பண்புள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, பணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. குணம் உள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, குடம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. புத்திசாலிகளுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, புடவை கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இவ்வளவு ஏன் ஜாதியை பார்த்து ஓட்டு போடாத யாராவது ஒரு ஆள் இந்த கூட்டத்தில் இருக்காங்களா? சொல்லுங்க. இது வரைக்கும் நாங்க ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டோம். எங்க ஜாதிக்காரனுக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்க ஓட்டு போட்டீங்க. ஆனா உங்க ஜாதி எம்எல்ஏ நீங்க முன்னேறதுக்காக என்ன பண்ணாரு? உங்க ஜாதியை சேர்ந்த ஒரு மந்திரியா இருக்காரு, அவரு நீங்க முன்னேறதுக்காக என்ன பண்ணாரு? ஏழைகளை எவனுமே நினைக்கிறது இல்ல. ஆனா நீங்க மட்டும் ஜாதிக்காக ஓட்டு போடுவீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏழைங்களுக்கு ஜாதியும் இல்ல, அவங்களுக்கு எந்த நாதியும் இல்ல. இதை என்னைக்கு உணர்ந்து நீங்க ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் முன்னேற முடியும். இல்ல அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. தம்பி, இனிமே நாங்க பணத்துக்கு ஓட்டு போட மாட்டோம். இனிமே நாங்க ஜாதிக்கு ஓட்டு போட மாட்டோம். இது சத்தியம். 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 ஜாதி பேரை சொல்லி ஜனங்களை ஏமாத்தி 20 வருஷமா எம்எல்ஏ இருந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இப்ப ஆபத்து வந்துருச்சு. உடையார் மகன் உங்களுக்கு ஒலை வச்சுட்டான். இனி நீங்க சட்டசபைக்கு போகவே முடியாது. வேடிக்கை பார்க்க வேணும்னா போகலாம். ஏயா ராஜாத்தனம், நான் பார்க்க அரசியலுக்கு வந்தவனி எனக்கே பயகாட்டுறியா? அரசியல்வாதி கிட்ட மோதனா அந்த ஆண்டவன் கூட தோத்துருவான். உடையார் பையனை கிழிச்சிருவானா? கிழிச்சிருவானா? கிழிச்சிட்டாங்க. உங்க தொகுதி மட்டும் இல்ல, எந்த தொகுதி மக்களையும் நீங்க ஏமாத்த முடியாது. கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டானுங்க. ஜாதி பேரை சொல்லி எவன் ஓட்டு கேட்டாலும் ஜனங்க போட மாட்டாங்க. யோ, அவனை பார்த்து நீ பயப்படலாம், உங்க கட்சிக்காரன் பயப்படலாம், உங்க கவர்மெண்ட் பயப்படலாம். நான் பயப்பட மாட்டேன். என் பின்னால என் ஜாதிக்காரங்க 60 லட்சம் பேர் இருக்காங்க. கண்ணை கட்டிட்டு கிணத்துல விழுறான்னு நான் சொன்னா என் ஜாதிக்காரன் விழுவான். நீங்க அவங்க கண்ணை கட்டி வச்சிருந்தீங்க, கிணத்துல விழுந்தாங்க. ஆனா இப்போ அவன் வந்து கண்ணை திறந்துட்டான். என்ன பண்ண போறீங்க? இப்ப கிணத்துல விழுன்னு சொன்னா விழ மாட்டானுங்க, உங்களை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டுருவானுங்க. என் ஜாதிக்காரனுக்கு நான் கடவுள் மாதிரியா? என்ன பண்றேன் பாத்து.